வணக்கங்க. மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்த்தும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் செடிகள் நல்லா இருக்கிற செடிகள் திடீர்னு காஞ்சு போயிருங்க. அதுக்கு நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் இந்த செடி மிதிப்பாகல் செடிங்க. நிறைய காய்கள் கொடுத்துட்டு இருந்தது. இந்த செடிக்கு நான் கொட்டார பந்தல் போட்டு விடும்போது செடி நல்லா உயரமாக போகாமல் படர்ந்து அடர்த்தியாக இருந்ததுங்க. நல்லா காய்கள் கொடுத்துட்டு இருந்தது. காய் சிறுசாக இருந்தாலும் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க. உடம்புக்குமே இந்த மிதிப்பாகல் ரொம்பவே நல்லதுங்க. இந்த அளவுக்கு செடி தலை தலைன்னு இருந்த செடி திடீர்னு கொஞ்ச நாளில் இலைகள் பழுக்க ஆரம்பித்து காய ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன தப்பு செஞ்சேன்னு என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலைங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்த செடி, நல்லா பசுமையாக இருந்த செடி திடீர்னு காய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு காய்கள் கொடுத்துட்டு இருந்ததுங்க எனக்கு 10 நாளைக்கு ஒருக்கா. அப்படி இருந்த அந்த செடி இப்படி திடீர்னு இலைகள் எல்லாம் பழுக்க ஆரம்பித்து முதல்ல மறுபடியும் இலைகள் கருக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு நான் என்ன மிஸ்டேக் பண்ணணுன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அப்புறம் பார்த்தா நம்ம இப்படி கொடிகள் காயறதுக்கு தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த க்ரோ பேக்கில் நாம் தண்ணி அதிகமாக போனாலும் இலைகள் பழுத்து செடி காய ஆரம்பிச்சிருங்க. வெயில் காலத்தில் நம்ம தண்ணி டெய்லி விடாமல் 2 நேரம் கூட ஊற்றலாங்க. ரொம்ப வெயில் இருந்தால், கம்மியான அளவில் வெயில் இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றணுங்க. அதுவும் ஒன்றும் காலையில் நேரம் ஊற்றணும், இல்லை சாயங்காலம் நேரம் ஊற்றணுங்க. மதியான நேரம் நம்ம ஊற்றக்கூடாது. அப்படி நம்ம மதியான நேரம் வெயிலில் ஊற்றும் போதுமே செடிகள் காஞ்சு போயிருங்க. இப்போ என்ன மிஸ்டேக்னால் இப்படி காஞ்சு போயிருக்குதுன்னா, இந்த க்ரோ பேக்கில் நான் சென்டரில் ஓட்டை போட்டிருக்கிறேங்க. நிறையா ஓட்டை, சைடில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டிருக்கிறேங்க. அது எப்படியோ மண் போய் நல்லா அடைச்சிருச்சு போல் இருக்குதுங்க. தண்ணி சரியான அளவில் வெளியேறல. எப்போவுமே நம்ம மாடி தோட்டத்தில் செடிகள் வைக்கும்போது இந்த மாதிரி பக்கெட்டில் க்ரோ பேக்லையெல்லாம் வைக்கும்போது நல்லா தண்ணி நல்லா வெளியேறிடணுங்க. அந்தளவுக்கு நம்ம இந்த க்ரோ பேக்கோட ஓரங்களில் நல்லா ஓட்டைகள் பெருசாக போட்டு விடணுங்க. அப்போ தான் தண்ணி தங்காமல் எல்லா தண்ணியும் வெளியேறிட்டால் தான் நம்ம செடிகள் காயாதுங்க. அதனால் க்ரோ பேக்கில் தண்ணி நல்லா வடிகிற மாதிரி நம்ம ஓட்டைகள் நல்லா போட்டுக்கணுங்க. இப்போ செடி தண்டுகள் நல்லா காயாமல் இருக்கிறதுனால மீனமிலம் நம்ம தொடர்ந்து அடித்து விடலாங்க. இது மீனமிலம் நான் 1 லிட்டருக்கு 20 மில்லி அளவு எடுத்து நல்லா வடிகட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. செடியில் நல்லா தொடர்ந்து நம்ம 2 முறை 3 முறை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது தண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் செடி தளிர்த்து வந்துடுங்க. வேர் மட்டும் அழுகி காயாமல் இருந்தால் நமக்கு செடி மீண்டும் துளிர் விட்டு வந்துடுங்க. எல்லா இடத்துலையும் பூரா இடத்துலையும் தண்டுகள் முழுக்க நினைகிற மாதிரி மீனமிலம் தொடர்ந்து அடித்து விடலாங்க. அதுவும் போக நல்லா மண்ணை கிளறி விட்டு நம்ம காய்கறி கழிவு உரங்களோ வேறு நம்மக்கிட்ட என்ன உரங்கள் இருக்குதோ அந்த உரங்களும் கொடுத்துக்கலாங்க. இப்படி நம்ம செடிகளை தொடர்ந்து பராமரிக்கும் போது இந்த செடி மீண்டும் துளிர் விட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா தண்டு இன்னும் காயில் தண்டு நல்லா பச்சையாக தாங்க இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மீனமிலம் அடித்து விட்டுக்கலாங்க. நீங்களும் இந்த தப்பு செய்யாமல் மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.